உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவரால் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட மாற்றமானது ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு ஏற்கனவே ஒரு பேர் இருக்கு. ஐரோப்பாவிலேயே ரொம்ப கரப்ஷன், ஊழல் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாடு, அதிகமாக ஐரோப்பிய யூனியனில் சேர முயற்சி பண்ணக்கூடிய நாடுகளில் ஊழல் பெருகி இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு. அந்த மாதிரி ஊழலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட சில அமைப்புகளை நேரடியாக அவங்களோட அதிகாரங்களை பறிக்கிற மாதிரி இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தமானது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உக்ரைனுக்கு என்ன இடம், ஊழல் பட்டியலில் எத்தனாவது இடத்துல இருக்காங்க, இந்த ஊழல்ன்றது இதுக்கு முன்னாடி எத்தனை முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சம்மந்தமே இல்லாமல் 2022 நினைச்சிருந்தாருன்னா ஜெலன்ஸ்கி இதை மாற்றிருக்கலாம். ஆனால் 2025 ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன, இதை பற்றின தகவல்களை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கை தம்புக்ஷோகம், டிபி ட்ரெண்டிங்ஸ். NABU நேஷனல் ஆன்டி கரப்ஷன் பியூரோ ஆஃப் உக்ரைன், அதே மாதிரி SAPO ஸ்பெஷலைஸ்டு ஆன்டி கரப்ஷன் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே உக்ரைனோட அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு சுதந்திரமான அமைப்பு. இவங்களோட சுப்ரீம் கமாண்டர் இல்லை சுப்ரீம் பவர்ன்றது ஜெலன்ஸ்கியாலேயே ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்கல்ல, இப்போ நம்ம நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டம் மாதிரியே தான் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு. இவங்களோட ரோல் என்ன, உக்ரைனோட அரசியலில் இவங்களோட முக்கியமான பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கரப்ஷன் சம்பந்தப்பட்ட பல அதிரடி முடிவுகளை பிரைம் மினிஸ்டரோட அப்ரூவல் இல்லாமல் இவங்களால எடுக்க முடியும். பிரசிடென்ட்டோட அப்ரூவல்ன்றதும் சில கேட்டகரியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ரொம்பவே சென்சிட்டிவான விஷயங்களுக்கு மட்டுமே தான் இவங்களுக்கு தேவையே தவிர, மற்றபடி உக்ரைனுக்குள்ள கரப்ஷனை குறைக்கிறதுக்காக தன்னிச்சையாக இவங்களால அந்த ஜஸ்டிஸோட கண்ட்ரோலுக்கு கீழே என்ன விதமான முடிவுகளை வேணா, அதாவது ரொம்ப சென்சிட்டிவ் இல்லாத கேஸ்களுக்கு இவங்களால எடுக்க முடியும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அமைப்பு கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ்ன்றதும் 2019 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் அதிபராக மாறுறாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. உக்ரைனோட அரசாங்கத்துக்கு வருவாய் ஈட்டி கொடுக்குற விதம் 4 பில்லியன் யூரோ மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல டாக்ஸ் கட்டாமல் விட்டவங்க. இந்த யூரோப்பியன் காண்டினென்ட் பொறுத்த வரைக்கும், குறிப்பாக ரஷ்யா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒலிகார்க்ஸோட கண்ட்ரோலில் தான் இவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி கண்ட்ரோலில் இருந்தால் நிறைய கணக்கில் வராத சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெவன்யூ இவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஜெலன்ஸ்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சட்டம் என்னன்னா, தனியாக இவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸரை கொண்டு வந்து அந்த ஒரு ஆஃபீஸருக்கு கீழே இந்த ரெண்டு அமைப்புகளையும் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கான பவர்ன்றதை குறைக்கிறது. அதாவது இதுக்கு முன்னாடி ரொம்பவே சுதந்திரமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அமைப்பையும் இந்த ஒரு ஆஃபீஸருக்கு கீழே, அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே எடுத்துட்டு வந்து என்ன ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னாலும் ப்ரியாரா பெர்மிஷன்ன்றதை வாங்கிட்டு அவரோட அப்ரூவலுக்கு அப்புறம் தான் நீங்கள் செய்யணும். அதே மாதிரி நிறைய விதத்தில் அவங்க கொடுக்கப்பட்டிருந்த சுதந்திரன்றது இந்த ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக நீக்கப்பட்டிருக்கு. இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திருக்குன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னதான் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக ஒரு பெரிய ஆன்டி ஜெலன்ஸ்கி மைண்ட் செட் இருந்தாலும் அதிகமான நபர்கள் இந்த உக்ரைனோட அதிபருக்கு எதிரான போராட்டங்களில் இந்த இடத்துல ஈடுபட்டது கிடையாது. ஆனால் முதல் முறையா 15,000க்கும் அதிகமான நபர்கள் தலைநகர் கீவை சுற்றிய பகுதிகளையும் கீவோட அவுட்டர் ஸ்கர்ட்ஸ்லையும் இந்த ஒரு போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. உக்ரைனோட பல பகுதிகளில் இந்த போராட்டமானது இப்போ ரொம்பவே பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி என்னதான்பா இதில் உக்ரைன் மாற்றம் பண்ணியிருக்காங்க, இதோட பவர்ஸஸ் சிலதை குறைச்சிருக்காங்க, அது உக்ரைனுக்கு நல்ல விதத்தில் கூட முடியலாம்ல, அதையும் மீறி ஏன் இந்த ஒரு போராட்டம்ன்றது இந்த இடத்துல நடத்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி உக்ரைனோட சில கணக்குகளை நம்ம பார்க்கணும். அப்போ தான் இது ஏன் இவங்களுக்கு இந்த அளவுக்கு முக்கியம், இதோட பவரை குறைக்கிறது மக்களை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றது நமக்கு புரியும். CPIன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ். இதோட ஸ்கோரில் உக்ரைனுக்கு இப்போதுக்கு 100க்கு 35 தான் ஸ்கோராக இருக்குது. இவங்களோட பொசிஷன் ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த சுத்தமான நாடுகள் இல்லை கரப்ஷன் லெஸ் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல உக்ரைன் 100வது இடத்தை தாண்டி இருக்காங்க. அந்த டாப் 100 அந்த ஒரு லிஸ்ட்டில் கூட கிடையாது. யூரோப்பியன் காண்டினென்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் கரப்டட் கண்ட்ரியாக நம்பர் 1ல இவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு மேலே ஒரு பொசிஷனில் ஒரு நாடு இருக்காங்க, அவங்க யாருன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கும் ஐரோப்பாவுக்கும் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அவங்களை அந்த லிஸ்ட்டில் இருந்து எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இப்போதைக்கு உக்ரைன் தான் அந்த நம்பர் 1 லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஊழல் அதிகமாக இருக்கக்கூடிய உக்ரைனில் இந்த ரெண்டு அமைப்புகளும் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். முதல்ல அதிகமான எவிடன்ஸை கிரியேட் பண்ணி அதிக ப்ரொஃபைல் உடைய ஆஃபீஸர்ஸை 2022 2024 தூக்குன லிஸ்ட்டை மட்டும் எடுத்து பார்த்தோன்னா 39 சீனியர் அதிகாரிகளை, அதாவது நார்மலான அதிகாரிகள் கிடையாது, இந்த கமாண்டர் இன் ஜெனரல் அந்த ஒரு பொசிஷனில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 39 அதிகாரிகளை இந்த NABUம் SOPயும் சேர்ந்து இவங்க பண்ண ஊழலை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் 4.7 பில்லியன் மதிப்பிலான
உக்ரைனோட ரூபாய் மதிப்பில் ஹிரியானின்னு சொல்லுவாங்க, உக்ரைனின் ஹிரியானின்னு. இந்த அளவுக்கு அதிகமான பணத்தை அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹை ப்ரொஃபைல் கேஸ்னு பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர், அவரே கிட்டத்தட்ட $US மதிப்பீட்டில் 2.7 மில்லியன் மதிப்பீட்டில் இந்த உக்ரைனுக்கு வரக்கூடிய சில ஃபண்ட்ஸை இந்த இடத்துல ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டை வச்சு அதை ப்ரூவ் பண்ணி அதுக்கான எவிடன்ஸ்ன்றதையும் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது உக்ரைனோட ரொம்ப ஹைலி சென்சிட்டிவான கேஸ். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா உக்ரைனோட ஒரு முக்கியமான டெபுட்டி மினிஸ்டரோட ஒரு கேஸ். ஆண்டனோவ் என்டர்பிரைஸ் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட $4 லட்சம் வாங்கிட்டு சில ஆயுத முறைகேடுகள், உக்ரைனுக்கு தேவையான சில ஸ்பேர்ஸ் உக்ரைனில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அமெரிக்காவோட ஃபண்டிங்ன்றது வந்துட்டு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட ஊழலில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேஸை ரெக்கவர் பண்ணி அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கையும் களவுமா சிக்க வச்சாங்க. இதை விட ரொம்ப ஒரு பெரிய கேஸ் என்னன்னு பார்த்தோன்னா உக்ரைனோட டெபுட்டி ஹெட் ஆஃப் சென்ட்ரல் மிலிட்டரி மெடிக்கல் கமிஷனோட ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். ஆல்மோஸ்ட் ஒரு $10 மில்லியன். இந்த $10 மில்லியன் இவங்க எதில் ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனுக்கு வந்து இப்போ நிறைய உதவிகள் வந்துட்டு இருக்கு. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சில உதவிகள் வந்து ஆயுதமாக வந்துடும், நேரடியாக வந்து ஆயுதங்களாகவே உக்ரைனுக்கு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. சில உதவிகள் வந்து பணமாக தான் வரும். அப்படி பணமாக வரதை வச்சு உள்நாட்டில் உற்பத்தியை பண்ணி உக்ரைனுக்கான ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணும். அப்படி ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த பணம் இந்த இடத்துல அந்த எம்ப்ளாயிஸ்க்கு போகிறது, அவங்களுக்கான சேலரி போகிறது, ராணுவ வீரர்களுக்கான அந்த ஊதியம் போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிவைட் ஆகிற டைமில் அதன் மூலிமா உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களானது உக்ரைனோட ராணுவத்துக்கு போகும். எந்த இடத்துல கை வைக்கக்கூடாதோ அந்த இடத்துல இந்த ஒரு ஊழலில் கை வச்சாங்க. ராணுவ வீரர்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களும் அந்த மருந்துகளும் இருக்குல்ல, அதை உற்பத்தி பண்ணக்கூடியதில் $10 மில்லியன் அதிகமாக தரம் குறைந்த பொருட்களை இந்த இடத்துல உற்பத்தி பண்ணி அதை ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பியிருக்காங்க. இது வந்து உக்ரைனை எப்படி சொல்றது, புரட்டி போட்ட ஒரு பெரிய சம்பவம். இதையும் கண்டுபிடிச்சது இவங்க தான். இது எல்லாத்த விட ரொம்ப மோசமாக இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா ஒரு $40 மில்லியன். இதெல்லாம் இதாவது பரவாயில்ல, 10 மில்லியன் தான். அது உக்ரைனோட மதிப்பீட்டில் பார்த்தோன்னா இன்னும் எங்கே போகும். ரீசெண்டாக வந்ததில் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அந்த $40 மில்லியன் தான். அதில் மருந்தில் கை வச்சாங்க. இரண்டாவது இப்போ நான் சொல்ல போகிறது சாப்பிட்ற சாப்பாட்டில். இப்போ உக்ரைனோட வீரர்களுக்கு உணவுப் பொருட்கள் போகிறது அவசியம். அந்த உணவுப் பொருட்களோட உக்ரைனை சார்ந்த நபர்களை தான் அவங்க கான்ட்ராக்டாக எடுத்து காசுன்றது அவங்க யாருக்குமே குறையல. இப்போ வரைக்கும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஃபண்டிங்ஸ் மூலமா அந்த எசென்ஷியல் தேவைகளுக்கான உதவின்றது தடைபடாமல் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறதுல இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ காலையில் அவங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, மதியத்துக்கு அவங்களுக்கான லஞ்ச் இருக்குது, நைட்டுக்கு அவங்களுக்கு தேவையான டின்னர் இருக்குது. அது மட்டும் மிஷனுக்கு போகிறவங்களுக்கு அவங்களுக்கான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு பர்சனுக்கு இவ்வளோன்னு சொல்லி கணக்கு பண்ணி தான் எல்லா நாட்டோட ராணுவமும் இந்த இடத்துல இயங்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துலேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் $50 வர வேண்டிய இடத்துல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஏன்டா இந்த அளவுக்கு நீ என்ன போயிட்டு பார்த்தியான்னு கேட்காதீங்க, அந்த ரிப்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய செய்திகள். இப்போ ஒரு $50 விற்க வேண்டிய ஒரு உணவுப் பொருளை அப்படியே டபுள் த அமௌண்ட் இந்த போகிற காரணமாக வச்சு உக்ரைனோட ராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு போடக்கூடிய அந்த சாப்பாட்டில் பாதிக்கும் பாதி ஒவ்வொருத்தரோட கணக்குலையும் இந்த இடத்துல ஒரு பெரிய ஊழலை பண்ணி $40 மில்லியன் அதிகமாக இந்த இடத்துல ஒரு பெரிய ஊழலானது நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்ததும் இல்லை, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுமே இந்த ஒரு அமைப்பு தான். இது வந்து எப்படி சொல்றது, உக்ரைனில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளிலுமே ஒரு ஷாக் வேவ்ஸை கிரியேட் பண்ணுச்சு. இதில் யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்க, ஏன்னா ராணுவத்தோட உதவி இல்லாமல் இந்த ஒரு சம்பவம் நடக்காது. கடைசியில் பாதிக்கப்படுறது அங்கே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தோண்ட கடைசி பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும், அதாவது கமாண்டர் இன் சீஃபாக இருக்கக்கூடிய நபர் வரைக்கும் இந்த ஊழலில் அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறது தெரிய வருது. கடைசியாக இவங்க படித்த ஒரு பெரிய கேஸ் இதுதான். இதுக்கப்புறமா பப்ளிக் பற்றியில் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஜெலன்ஸ்கிக்கு ஏற்கனவே அந்த இடத்துல ப்ரொஃபைல் ரேட்டிங்கிறது கம்மி. ரீசெண்டாக கூட ஒரு மினிஸ்டர் சஸ்பெண்ட் பண்ணாங்களே, இல்லை நீங்கள் வந்து அதிகமாக ஊழல் பண்ணுறீங்கன்னு ஒரு 4 மினிஸ்டர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த லிஸ்ட்டில் இருந்த நபர்கள் எல்லாமே இந்த ஒரு ஊழலில் அடக்கம். இப்படி இவங்களோட பிரச்சனைன்றது அதிகமாக ஜெலன்ஸ்கிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வழி கிடையாது. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த அளவுக்கு ஊழல்ன்றது நடக்குதுன்னு. அப்படி இருக்கப்போ ஒன்று அதை சரி பண்ணணும், அப்போதான் அவங்களோட கோவம்ன்றது அடங்கும். அப்படி இல்லையா இப்படி ஒரு அமைப்பே இல்லாமல் பண்ணிடணும், அப்போதான் ஃபியூச்சரில் இந்த மாதிரி சில போராட்டங்கள் நடக்காமல் இருக்கும். இதில் தலைவர் சூஸ் பண்ணியிருக்கிறது 2வது வழி தான். உங்ககிட்ட பவர் இருக்குது, அப்படி எல்லாம் இருக்கோ தானே நீ இந்த அளவுக்கு ஃபைன் பண்ணி டாப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வரைக்கும் இந்த இடத்துல போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ நான் பவரே எடுத்துட்டேன்னா நீ எப்படி கண்டுபிடிப்பன்றதா தலைவர் இப்போ அவரோட ஸ்டைலில் சூஸ் பண்ணி இந்த இடத்துல அந்த சட்ட திருத்தத்தை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது உக்ரைனுக்கு பேக் ஃபயர் தான் ஆகிட்டு இருக்கு. யூரோப்பியன் யூனியன் இதுக்கு பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா ஆல்ரெடி நீ ரொம்ப கரெக்டாகி போயிருக்கப்பா, நீ கரெக்டாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உருவாக்கின சில அமைப்புகளையே நீ அவங்களோட அதிகாரத்தை பறிக்கிறது என்ன விதத்தில் இது நியாயமாக இருக்குன்னு ஏகப்பட்ட கேள்விகளை இந்த இடத்துல உக்ரைனுக்கு எதிராக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இது வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதை பற்றின அப்ரூவல்ன்றது எதுவும் கொடுக்கல. இப்போதைக்கு இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்போலேருந்து இது செயல்பாட்டுக்கு வரும் இல்லை அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் சரிவர கிடைக்க வரல. உக்ரைனோட வரலாற்றில் இது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏன்னா இவங்க இது வரைக்கும் உக்ரைனோட அந்த ஊழல்களை கண்டுபிடிச்ச அந்த ரேஷியோ இருக்கு பாருங்க,
யூரோப்பியன் கான்டினென்ட்டில் அதிகப்படியான ஊழல்களை கண்டுபிடிச்ச ஒரு அமைப்பாக இவங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவங்களோட அதிகாரங்களே இங்கே பிடுங்கிறது இல்லை அவங்களோட அந்த அதிகாரத்தை மாற்றி அமைக்கிறதுன்றது உக்ரைனை இன்னும் அதிக ஊழல் மிகுந்த நாடாக தான் மாற்றும். சரியா இருக்கே, இதெல்லாம் ஓகே. சரி, அவங்களோட பொலிட்டிக்ஸில் ஏதோ இன்டர்னல் பிரச்சனை போயிட்டு இருக்குப்பா, போகிற காரணமாக காமிச்சு எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, இதில் அதிகாரிகளுக்கு உடந்தையாக இருக்காங்க, அவங்களே ஏதோ ஒரு கமிஷனை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று சொன்னீங்க, இந்த சிபிஐ இண்டெக்ஸில் இவங்களுக்கும் கீழே ஒரு நாடு இருக்காங்கன்னு. அது யாருன்னு கேட்குறீங்கன்னா, கடைசியாக தான் வந்தார் விநாயகன் மங்காத்தா படத்தில் ஒரு டைலாக் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது ரஷ்யா தான். என்னடா விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு கேட்காதீங்க, கடைசி இடத்துல இருக்கிறது இந்த ஒரு லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருக்கிறது ரஷ்யா தான். இவங்களோடதாவது பரவாயில்ல 35 36 அந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. ரஷ்யா வந்து வெறும் 28 மட்டும்தான். அதுக்கு காரணம் ஒலிகார்க்ஸோட கண்ட்ரோல் தான். ஆனால் இதில் ரஷ்யாவுக்கு வந்து அவங்களோட ரெவன்யூ, சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்களோட நாடு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளம், அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ன்றது உக்ரைன் கூட கம்பேர் பண்ணுறப்போ பல நூறு மடங்கு பெருசு. அதில் அவங்க பெருசாக எடுத்தாலும் அந்த இடத்துல அது ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணது, ஒரு பெரிய வாய்டை கிரியேட் பண்ணது. ஆனால் இப்போ உக்ரைன் இந்த ஒரு போர் சூழலில் உதவிகளை மட்டுமே 79%. இப்போ உக்ரைன் ரன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஃபண்டு தான். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ இந்த வரக்கூடிய உதவிகளில் எல்லாம் ஆளுக்கு பாதியாக நீ கொஞ்சம் எடுத்துக்கோ நான் கொஞ்சம் எடுத்துக்கோ இவங்க வெல்த்தியர் ஆகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களோட தலையில் ஒட்டுமொத்த வரிச்சுமையும் வந்து விழுது. இதுதான் ரஷ்யாவோட இண்டெக்ஸுக்கும் உக்ரைனோட இண்டெக்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசமே. ஸோ உக்ரைன் கூடிய சீக்கிரத்தில் இதெல்லாம் மாற்றாமல் விட்டுட்டாங்க, இல்லை திரும்பவும் இதே மாதிரி பிரச்சனைகளை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜெலன்ஸ்கி ஆட்சியை விட்டு போயிடுவார். அவரோட அமைச்சர்களும் இல்லை அவரோட அந்த ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் செட்டில் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு உக்ரைனோட மக்கள் சேர்ந்து கடைசியில் ஒரு பெரிய வட்டியை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஏற்கனவே உக்ரைனோட பல ட்ரில்லியன் மதிப்பிலான வளத்தை அமெரிக்கா டீல் போட்டு இந்த இடத்துல வாங்கிட்டாங்க. ஸோ உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்ன்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கடன் சுமைக்கு தள்ளப்படுவாங்க. அவங்களோட நாட்டில் மட்டும் அந்த நிலைமை இல்லை, இங்கேயும் இருக்குது. ஆனால் அதை பற்றி யாரும் பெருசாக பேசுறது கிடையாது. அதுதான் ஒரு சின்ன வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் தேப்போம். அது ஒரு விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.